வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஷீஷன் நாட்டின் கார்டியன் ஆஃப் தி ஹாரிசான் விருது வழங்கி கௌரவிப்பு. தனது வேண்டுகோளை மக்கள் ஏற்றதால் தங்கம் இறக்குமதி குறைந்துள்ளது. மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி மூலம் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை பாலவாக்கத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், காலக்கெடுவை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இயக்குனர் பாக்கியராஜ் உடல் தகனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சீஷெல்ஸ் நாட்டின் உயரிய விருதான கார்டியன் ஆஃப் த ஹாரிசான் என்ற விருதை அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி வழங்கி கௌரவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசு முயற பயணமாக செஷல் தீவு நாட்டிற்கு நேற்று சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். செஷல்ஸ் தேசிய தாவரவியல் பூங்காவிற்கு சென்று பார்வையிட்டார். அதன்பின் இந்தியாவின் தயாரிக்கப்பட்ட அதிவேக ரோந்து கப்பலை செஷல் கடலோர காவல் படைக்கு அன்பளிப்பாக வழங்கும் நிகழ்ச்சியில் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது எக்ஸ்போயர் என்ற ரோந்து கப்பல் 6 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 10 கார்கள், 5 லேசர் ரேடியல் படகுகள் ஆகியவற்றை செஷல் அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியிடம் நரேந்திர மோடி வழங்கினார். செஷல் நாட்டு பயணத்தின் 2ஆம் நாளான இன்று செஷல் அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியின் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்காக செஷல்ஸில் உள்ள அரசு இல்லத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அணிவகுப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது நரேந்திர மோடியை அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி வரவேற்றார். பின்னர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கடல்சார் பாதுகாப்பு, இந்தியாவின் பொருளாதார ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசித்தனர். இதனையடுத்து பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள், பசுமை வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சியை முன்னெடுப்பதில் அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கார்டியன் ஆஃப் த ஹாரிசான் என்ற செஷல் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. தனது வேண்டுகோளை மக்கள் ஏற்றதால் தங்கம் இறக்குமதி குறைந்துள்ளதாக மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். அந்த வகையில் இன்று தனது 135வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் போன்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை வைத்திருந்தேன் என்றும், குறிப்பாக முடிந்தவரை சில காலத்திற்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டேன். என் வேண்டுகோளை ஏற்று ஆதரவு அளித்ததுடன் அதனை நடைமுறையிலும் மக்கள் பின்பற்றி வருவதாக ஒவ்வொரு குடிமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் நான் விடுத்த கோரிக்கைகளை மக்கள் ஏற்றதால் தங்கத்தின் ஏற்றுமதி குறைந்துள்ளது என்றும், திருமணத்திற்கு கூட பல குடும்பங்கள் தங்கம் வாங்குவதை தவிர்த்தன என்றார். பல குடும்பங்கள் தங்களது அனுபவங்களை எனக்கு தகவல்கள் மூலம் பகிர்ந்துள்ளன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். இளம்பிள்ளை வாதம் என்றழைக்கப்படும் போலியோ வைரல் தொற்று நோய் குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் நோயாக இருந்தது. போலியோவை ஒழிக்க பல்வேறு உலக நாடுகளில் முயற்சியால் இந்த தொற்று நோய் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா போலியோ தொற்று நோய் இல்லாத நாடாக உருவாகியுள்ளது. அதேவேளையில் போலியோ வருவதை தடுக்கும் வகையில் ஆண்டுதோறும் நாடு முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், ரயில் நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் போலியோ மருந்து சொட்டு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முகாமை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்று குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும், அதற்கான காலக்கெடுவை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும்
சென்னையில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை விவகாரத்தில் சடங்கிற்காக தீர்மானம் நிறைவேற்றுவதோடு தமிழக அரசு நிறுத்திவிடக்கூடாது என்றும், முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து பிரதிநிதிகளையும் அழைத்து கொண்டு டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்க வேண்டும் என்றும், மத்திய நீர்வளத்துறை அணை கட்ட அனுமதி அளிக்காத வகையில் உறுதியான அழுத்தத்தை வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாரத்தான் நடத்துவது நல்ல முயற்சி என்றாலும் அதற்கு முதன்மை காரணமான மதுவை ஒழிக்க அரசு பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும், அதற்கான காலக்கெடுவை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இயக்குனர் பாக்யராஜ் உடல் தகனம் செய்யப்பட்டது. பாக்யராஜ் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் என் ஆனந்த், ராஜ்மோகன் ஆகியோர் மலை வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து 72 குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கம்பீரமாக அணிவகுத்து நின்ற காவல்துறையினர் தலா 3 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பாக்யராஜ் உடலுக்கு அவரது சமுதாய முறைப்படி இறுதி சடங்குகள் நடைபெற்றன. அப்போது பாக்யராஜ் உடலுக்கு மனைவி பூர்ணிமா முத்தமிட்டு பிரியாவிடை கொடுத்தார். தொடர்ந்து மகன் சாந்தனு தந்தை பாக்யராஜுக்கு இறுதி சடங்கை செய்தார். அதன் பிறகு அவருடைய உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. திரைக்கதை மன்னன் பாக்யராஜுக்கு திரைத்துறையினர், பொதுமக்கள் பிரியாவிடை அளித்தனர். வருவாய்த்துறையில் இதுவரை வெள்ளை அறிக்கை வெளியிட்டதே இல்லை. அந்த துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று கோவையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் எந்த கேள்வியும் கேட்பார்கள் என்றும், தாவேக அரசு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நோக்கம் என்றும், கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக மேலும் 10 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது எனவும், மருத்துவக் கல்லூரி விண்ணப்ப விவகாரம் தொடர்பான ஆதாரத்தை அடுத்த செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடுவேன் என்றும், வருவாய்த்துறையில் இதுவரை வெள்ளை அறிக்கை வெளியிட்டதே இல்லை, அந்த துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். உலகத்திலேயே ரூபாய் 20க்கு இன்சூரன்ஸ் அறிமுகப்படுத்தியது பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் என சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கற்பகம்பாள் கல்யாண மண்டபத்தில் 135வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். அதன் பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உலகிலேயே ரூபாய் 20க்கு இன்சூரன்ஸ் அறிமுகப்படுத்தியது பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் என்றும், இவ்வளவு குறைந்த விலைக்கு காப்பீடு எங்கேயும் கிடையாது என்று தெரிவித்தார். மேலும் இன்று போலியோ சொட்டு மருந்து தினத்தன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி நிகழ்ச்சியில் பங்கேற்றதை வரவேற்கிறேன் என்றும், போலியோ சொட்டு மருந்து பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு தேவையான ஒன்று எனவும், இதனால் குழந்தைகளுக்கு போலியோ நோய் வராமல் தடுக்கலாம் எனவும், பாஜக ஆட்சியில் இருந்தபோதுதான் போலியோ ஒழிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தேசிய சொட்டு மருந்து சிறப்பு முகாமினை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தேசிய சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் வா காந்திராஜ் கலந்து கொண்டு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 824 முகாம்கள் அமைக்கப்பட்டு 5 வயதுக்குட்பட்ட 76,683 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தா சி பேபி இந்திரா, வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ், மாவட்ட சுகாதார அலுவலர் மரு செந்தில்குமார், வட்டாட்சியர் வரலட்சுமி, ரோட்டரி சங்க ஆளுநர் ரவிக்குமார், போலியோ பிளஸ் சேர்மன் வெங்கட்ரமணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சட்டமன்றத்தில் குட்டி கதை மூலம் திமுக தலைவரை தேடிக் கொண்டிருப்பதாக கூறும் முதலமைச்சருக்கு புதுக்கோட்டையில் நடைபெற்ற திருமண விழாவில் பல்வேறு திட்டங்களின் மூலம் மக்களின் இதயத்தில் நிலைத்திருக்கிறார் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்து பேசினார்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி அடுத்த சுக்கிரன் விடுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ். ரகுபதி, கோவி செழியன், மெய்யநாதன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வைத்திலிங்கம், முன்னாள் ஒன்றிய இணையமைச்சர் எஸ். பழனி மாணிக்கம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது சோபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறோம் என்றும், ஆளும் கட்சியின் இருக்கின்றவர்கள் அடிக்கக்கூடிய கூத்தை தொலைக்காட்சியில் பார்த்து வருகிறீர்கள். ஆனால் நான் மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனை நேரில் பார்த்து வருகிறோம் எனவும், தேசிய கீதம் ஏன் 2 முறை பாடுகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு முதலமைச்சரிடம் பதில் கிடையாது எனவும் தெரிவித்தார். மேலும் சட்டமன்றத்தில் குட்டி கதை சொல்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் உளறி கொண்டிருக்கிறார் என்றும், திமுக தலைவரை அவர் தேடிக்கிட்டு இருக்கிறார். நம்ம தலைவர் என்றைக்குமே தேடி கண்டுபிடிக்கிற இடத்தில் இருந்தவர் இல்லை என்றும், பல்வேறு திட்டங்களை அளித்ததன் மூலம் மக்களின் இதயத்தில் நிலைத்திருக்கிறார் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜயனின் பிறந்தநாளை ஒட்டி சோமனூரில் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் சோலூரை அடுத்த கருமத்தப்பட்டி சூமனூர் சாலையில் அமைந்துள்ள தனியார் மகாலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் லோட்டஸ் கர்ன் மருத்துவமனை, நிவி பல் மருத்துவமனை, லைஃப் லைன் ஹெல்த் கேர் மருத்துவமனை, IMA ரோட்டரி பிளட் பேங்க் ஆகியவை இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடத்தியது. முகாமில் மருத்துவ குழுவினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு கண், பல் பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். இதனையடுத்து இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தானம் செய்த அனைவருக்கும் ரூபாய் 2 லட்சத்திற்கு 1 வருடத்திற்கான விபத்து காப்பீடு இன்சூரன்ஸ் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனையடுத்து கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்து நேபாளத்தில் நடைபெறும் கராத்தே போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அன்னூர் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் பிரணாத் என்ற மாணவருக்கு கருமத்தப்பட்டி தமிழக வெற்றி கழகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கனகராஜ், குமரன், மனோஜ், குட்டிப்புலி, அஜித் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினருடன் மருத்துவர்கள் குரூப் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். நகராட்சி கடைகளுக்கான வாடகையை வணிகர்கள் தடையில்லாமல் செலுத்தக்கூடிய வகையில் நியாயமான வாடகையை நிர்ணயிக்க வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜிடம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களில் பேரமைப்பு மாநில இணைச் செயலாளர் CG எத்திராஜ் கோரிக்கை விடுத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருந்த பழைய மார்க்கெட் கட்டிடத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 185 காய்கறி அங்காடிகள் மற்றும் 19 மீன் கடைகள் என மொத்தமாக 204 கடைகள் அனைத்து வசதிகளுடன் 3300 சதுர அடியில் புதிய தினசரி நாலங்காடி கட்டிடம் நீடித்து நாட்கள் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிய தினசரி நாலங்காடி கட்டட பணிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணைச் செயலாளர் CG எத்திராஜ் அமைச்சரை நேரில் சந்தித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதை போன்று ஏற்கனவே நகராட்சி கடைகளில் வணிகம் செய்து வந்த வணிகர்களுக்கே மீண்டும் கடைகளை கொடுப்பதில் முன் உரிமை அளிக்க வேண்டும் என்றும், தற்போதுள்ள வணிகர்கள் சிறு குறு வணிகர்களாக இருப்பதால் நகராட்சி கடைகளுக்கான வைப்பு தொகை ரூபாய் 1 லட்சம் மட்டுமே நிர்ணயிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மேலும் கடைகளுக்கான வாடகையை வணிகர்கள் வரும் காலங்களில் நகராட்சிக்கு தங்கு தடையில்லாமல் செலுத்தக்கூடிய வகையில் நியாயமான வாடகையை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் காந்திராஜ் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அப்போது அரக்கோணம் மார்க்கெட் வணிகர் சங்க முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட பிரவீன் சக்கரவர்த்திக்கு சென்னை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அருள் பெத்தையா தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை துறை மாவட்ட தலைவர் சிறுபெரும்புதூர் முருகன் சாந்தகுமார் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மை துறை காங்கிரஸ் துணைத் தலைவர் வெண்காடு எழில், காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மை துறையின் ஊடக பொறுப்பாளர் சையத், வட்டார தலைவர் பிள்ளைப்பாக்கம் விநாயகம்,
விக்டர், கீவலூர் மனோகரன் ஆகியோர் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குடியாத்தம் காட்பாடி சாலையில் உள்ள அரசினர் திருமகள் கலைக் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி சாலையில் செயல்படும் அரசினர் திருமகள் கலைக் கல்லூரியில் கடந்த 1964ஆம் ஆண்டு 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்றனர். 62 ஆண்டுக்கு பின்னர் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் எபினேசர் தலைமை தாங்கினார். இதில் கணிதத்துறை தலைவர் முனைவர் கருணாநிதி, இயற்பியல் துறை தலைவர் தாமரை, பேராசிரியர் முனைவர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதன் பின்னர் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு கடந்த காலங்களில் கல்வி பயின்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் தங்களின் குடும்பத்துடன் பங்கேற்று ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டனர். சிலர் தங்களின் கல்லூரி அனுபவங்களை பேசி கண்களினர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் சார்பில் குழு அமைத்து மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களின் உயர்கல்விக்காக உதவி செய்தல் மற்றும் கல்லூரி வளர்ச்சிக்காக உதவுதல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் அமெரிக்கா, லண்டன் உள்ளிட்ட நாடுகளில் பணியாற்றி வந்த முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு குழு தலைவர் எல் இளையபெருமாள் 103வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவரும் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியின் தலைவருமான எல் இளையபெருமாள் பிறந்த தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஜெயலட்சுமி தலைமையேற்று முகாமை தொடங்கி வைத்தார். தலைமை ஆசிரியர் கமாலுதீன் முன்னிலை வகித்தார். முகாமில் நரம்பியல் நிபுணர் மருத்துவர் அருண்குமார், பொது மருத்துவர் ஆகாஷ், பல் மருத்துவர் ஸ்ரீமதி, முக அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிருந்தா, மருத்துவர் ஹரி, சித்தார்த்தன், முகப்பேர் மருத்துவர் ஆர்த்தி ஆகியோர் பங்கேற்று முகாமில் கலந்து கொண்ட 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்ட நோய்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்ததுடன் மருந்து மாத்திரைகளை வழங்கினர். மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை எல் இளையபெருமானின் குடும்பத்தினர் அமுதா கிருஷ்ணன், ஜெயந்தி அன்பழகன், புனிதா இளவரசன், சாமி கண்ணு, வேலு மற்றும் கிருஷ்ணன், பிரசன்னா, ஹர்ஷா, மாஸ்டர் கௌதமன் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் பங்கேற்று 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ராணி அண்ணாதுரை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுகாதாரத்துறை சார்பில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் பங்கேற்று 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி பேசினார். அப்போது போலியோ என்னும் இளம்பெண்லை வாத நோயை முற்றிலும் ஒழித்திட கடந்த 31 வருடங்களாக தீவிர போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் என 741 முகாம்கள் அமைக்கப்பட்டு 91,427 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து இன்றைய தினம் வழங்கப்பட்டது என்றும், 2,964 பணியாளர்கள், தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் என்றும் வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வெள்ளியூர் கிராமத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளையொட்டி தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களையும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளூர் வடக்கு ஒன்றியத்தின் வெள்ளியூர் கிளை சார்பில் வெள்ளியூர் கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாசம் ஆலோசனைப்படியும் தாவேகா நிர்வாகி சத்யராஜ் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹரிபாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் தாவேகா நிர்வாகிகள், பொதுமக்கள் என
50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர். இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, கிளை கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 43வது வார்டு செயலாளர் பூபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாள் விழாவில் 300க்கும் மேற்பட்டோருக்கு தவேகாவினர் சில்வர் குடம் வழங்கினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளையொட்டி வேளாண்மை மற்றும் உழவர் நலன் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான வினோத் ரவியின் ஆலோசனைப்படியும் தவேகாவின் மாவட்ட பொருளாளர் விஜயச்சந்திரன், மாநகர செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் வழிகாட்டுதலின்படியும் பகுதி செயலாளர் சரவணன் மேற்பார்வையிலும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சியின் 43வது வார்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 43வது வார்டு செயலாளர் ஜோ பூபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தவேகாவினர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோருக்கு சில்வர் குடங்களை வழங்கினர். இதில் தவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வன விலங்குகளிடமிருந்து மக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினரை கண்டித்து களியில் ஜங்ஷனில் பாஜகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணி, பத்துகாணி, வட்டப்பாறை, பேனு, ஒரு 100ஆம் மைல், மோதிரமலை, கோதையார், கொளிஞ்சிமடம் உள்ளிட்ட மலையோர பகுதிகளில் வசிக்கின்ற மலைவாழ் மக்களை வனவிலங்குகள் தாக்குவதாலும் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்து நடைபெறுவதாலும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் வன விலங்குகளிடமிருந்து மக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினரை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் மேல்புறம் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய தலைவர் ஹரிஷ்குமார், மேற்கு மாவட்ட தலைவர் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் களியில் ஜங்ஷனில் பாஜகவினர் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரச்சினைக்குரிய யானையை பிடித்து சரணாலயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும், வன எல்லை பகுதியில் எலக்ட்ரிக் வேலி அமைக்கவும், அகழிகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 75க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் தங்க வைத்தனர். தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் ஆந்திராவிலிருந்து அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த ஆரம்பாக்கம் காவல்துறையினர் 2 பேரை கைது செய்தனர். தமிழ்நாடு ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கம் அடுத்த எலாவூர் சோதனை சாவடியில் கடத்தல் சம்பவங்களை தடுத்திடும் வகையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து வந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் பேருந்தில் பயணித்த பயணிகளில் 20 பைகளில் பண்டல் பண்டலாக கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்தனர். அதனையடுத்து ஆந்திராவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த ஆரம்பாக்கம் காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட காரைக்காலை சேர்ந்த அபிஷேக், சக்கீன், ஹபீக் ஆகிய 2 பேரை கைது செய்து கஞ்சா கடத்தலில் தொடர்புடைய முக்கிய கும்பல் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். ஜெயங்கொண்டம் குறுக்கு சாலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பழனியில் நிழற்குடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை கண்டித்து புதன்கிழமை சாலை மறியல் நடத்துவதென ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற விசிக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் ஜெயங்கொண்டம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் சின்னராஜா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பங்கேற்றவர்களை ஜெயங்கொண்டம் நகர செயலாளர்கள் சத்யநாதன், அருண் ஆகியோர் வரவேற்றனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மாறன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சி குறித்து ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறும் மாநாட்டிற்கு அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கட்சி தொண்டர்களை அழைத்து செல்வது எனவும், ஜெயங்கொண்டம் குறுக்கு சாலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பழநீர் நிழற்குடை கட்டுவதற்கு சிலர் மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிப்பதை கண்டித்து வரும் புதன்கிழமை ஜெயங்கொண்டம் குறுக்கு சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் செல்வராஜ், மாவட்ட அமைப்பாளர்கள் சிவக்குமார், தேச மாரியப்பன், நகரமன்ற உறுப்பினர் காஞ்சனா சரவணன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் சிபி ராஜா மற்றும் செய்தி தொடர்பாளர் வேல்முருகன், மாவட்ட மகளிரணி செயலாளர் திலகவதி, மாவட்ட துணை செயலாளர் தேன்மொழி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்றும்,
கிரானைட் வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலூரில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை தமிழகம் சட்டமன்ற மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், ஊழல் தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்ததன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும், பல்வேறு இடங்களில் ஊழல் மூலம் ஆயிரக்கணக்கான கோடியில் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும், எங்கு ஆதாரங்கள் உள்ளனவோ அங்கு சட்டப்படி விசாரணை நடைபெறும் என்றும், இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்றும், கிரானைட் வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னையில் நேற்றிரவு பெய்த மழையில் விருகம்பாக்கம் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. கோயம்பேட்டில் இருந்து விருகம்பாக்கத்திற்கு செல்லும் சாலையில் கால்வாயின் குறுக்கே உள்ள பழைய பாலத்தை இடித்து விட்டு புதிய பாலம் கட்டும் பணி நடைபெறுகிறது. இதேபோல் விருகம்பாக்கம் கால்வாயின் இருபுறமும் ஏற்கனவே வலுவாக உள்ள தடுப்பு சுவர்களை உடைத்துவிட்டு புதிய தடுப்பு சுவர் கட்டும் பணி நடைபெறுகிறது. இந்த 2 பணிகளுக்காகவும் கால்வாயில் நீர் வழிதோட வழியின்றி மண்ணால் அணை போட்டு பறித்துவிட்டன. இந்நிலையில் நேற்றிரவு 1 மணி நேரம் பெய்த மிதமான மழையில் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளம் வடிய வழியில்லாமல் அணை போட்டு தடுத்திருந்ததால் தடுப்பு சுவர் உடைக்கப்பட்ட பகுதியின் வழியாக சின்மயா நகர், சித்திரை தெரு, குமரன் நகர் ஆகிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் இரவே தண்ணீர் புகுந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து காலையில் வந்த கட்டுமான நிறுவனத்தின் பணியாளர்கள் தடுப்பணையை உடைத்து வெள்ளத்தை வடிய செய்தனர். கேரளத்தில் 6 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக மழை பொழிவு குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று முதல் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக 14 மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று இடுக்கி, வயநாடு, கோழிக்கோடு, எர்ணாகுளம், கண்ணூர், காசர்கோடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனத்திட்டை, ஆலப்புழா, திருச்சூர், பாலக்காடு, மலைப்புறம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அரபிக்கடலில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் திருவனந்தபுரம் முதல் காசர்கோடு வரையிலான கடலோர பகுதிகளில் மீனவர்கள் சிறிய படகில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளத்தில் தொடர் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஷீஷன் நாட்டின் கார்டியன் ஆஃப் தி ஹாரிசான் விருது வழங்கி கௌரவிப்பு. தனது வேண்டுகோளை மக்கள் ஏற்றதால் தங்கம் இறக்குமதி குறைந்துள்ளது. மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி மூலம் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை பாலவாக்கத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழக அரசு பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும், காலக்கெடுவை உடனடியாக அறிவிக்க வேண்டுமென புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இயக்குனர் பாக்கியராஜ் உடல் தகனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.